சரியா? காந்தம்னு சொன்னா என்ன சொல்லி பார்ப்போம். பாருங்க, காந்தங்கள் சொல்றது சரியா, ஒரு பதார்த்தத்துக்கு காந்த புலம் அப்படின்னு சொல்லக்கூடியதை உருவாக்க முடியும்னு சொல்றோம். காந்த புலம்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி பார்ப்போம் நாங்க. ரைட்டா? ஒரு பதார்த்தத்துக்கு காந்த புலத்தை உருவாக்கியல்னு சொன்னால் அவ்வாறான பதார்த்தங்கள் நாங்க சொல்றோம் காந்தம்னு சொல்றோம். ரைட்டா? காந்த புலத்தை உருவாக்கியலுமான ஆற்றல் கொண்ட பதார்த்தங்களுக்கு தான் நாங்க காந்தம்னு சொல்றோம். ரைட்டா? அதுக்கு இந்த காந்த புலம்னு சொன்னோம். அது என்னன்னு சொல்லி நாங்க அடுத்த தலைப்புல படிப்போம். இப்ப நீங்க அந்த வரைவிலக்கணமா நீங்க போட்டுக்கோங்க, காந்தம்னு சொன்ன என்னன்னு சொல்லி. காந்த புலத்தை தோற்றுவிக்கும் ஆற்றல் கொண்ட, காந்த புலத்தை தோற்றுவிக்கும் ஆற்றல் கொண்ட, காந்த புலத்தை தோற்றுவிக்கும் ஆற்றல் கொண்ட பதார்த்தங்கள் பதார்த்தங்கள் காந்தங்கள் எனப்படும். காந்தங்கள் எனப்படும். ஓகேவா? அதாவது எந்த பதார்த்தத்துக்கு காந்த புலத்தை உருவாக்கிலுமோ அந்த பதார்த்தங்கள் நான் காந்தங்கள் சொல்லணும். ரைட்டா? இப்ப நாங்க படிக்கணும், அடுத்தது படிக்கணும் காந்த புலம்னு என்ன, காந்த புலம்னு என்னன்னு அடுத்தது படிப்போம். ரைட்டா? இப்ப நீங்க காந்தங்கள் என்ன நினைக்கணும், காந்த புலத்தை உருவாக்கக்கூடிய பதார்த்தங்கள். சரியா? அந்த காந்தங்களை நாங்க ரெண்டு வகையா பிரிக்கிறோம். இதான் வரைவிலக்கணம், காந்தங்களோட வரைவிலக்கணம் இது. காந்தங்களை நாங்க ரெண்டு வகையா பிரிக்கிறோம். இப்படி பொருள காந்தங்கள் இரண்டு வகைப்படும். காந்தங்கள் இரு வகைப்படும். அதுல முதலாவது வகை காந்தம் என்னன்னு சொன்னால் கொடுங்க, மின்காந்தம். மின்காந்தம் கொடுங்க என்னன்னு சொல்லி மின்காந்தம் எழுதுங்க. ஒரு கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் செலுத்தப்படும் போது, மின்னோட்டம் செலுத்தப்படும் போது செலுத்தப்படும் போது ஒரு கடத்தினூடாக மின்னோட்டம் செலுத்தப்படும் போது மட்டும் செலுத்தப்படும் போது மட்டும் அக்கடத்தி காந்தமாக தொழிற்படுகிறது, காந்தமாக செயற்படுகிறது, தொழிற்படுகிறது, வேண்டிய மாதிரி சொல்லுவோம். காந்தமாக செயற்படுகிறது. அது மின்காந்தம் எனப்படும். நான் என்னன்னு விளங்கப்படுத்துறேன், என்னன்னு விளங்கப்படுத்துறேன் எழுதி கொள்வோங்க. மின்காந்தம் எனப்படும். சரியா? மின்காந்தம் எனப்படும். அடுத்து ரெண்டாவது இருக்குங்க, நிலையான காந்தம். நிலையான காந்தம். நிலையான காந்தம் ஒரு பதார்த்தத்தின் ஒரு பதார்த்தத்தின் காந்த இயல்பு காரணமா, காந்த இயல்பு காரணமா, காந்த இயல்பு காரணமாக காந்த இயல்பு காரணமாக நிரந்தரமாகவே நிரந்தரமா நிரந்தரமாக காந்தமாக செயற்படும் செயற்படும் காந்தம் நிலையான காந்தம் எனப்படும். நிலையான காந்தம் எனப்படும். பாருங்க, இப்ப காந்தம்ன்றது ரெண்டு வகைப்படுத்தப்படுது. ஒண்ணு மின்காந்தம், இன்னொன்னு நிலையான காந்தம். சரியா? மின்காந்தம் சொன்ன என்ன சொன்னால், இப்ப நாங்க சொல்லுவோமே, ஒரு ஆணி. சரியா? ஒரு ஆணி இருக்குது, அந்த ஆணிக்கு காந்த இயல்பு இல்ல. சரியா? ஆணிக்கு காந்த இயல்பு இல்ல. காந்த இயல்பு அற்ற ஒரு பதார்த்தம் தான் ஆணின்றது.
சும்மா வச்சிருந்தா அது காந்த தன்மை இருக்காது, காந்த கவர்ச்சி விஷயம் இருக்காது, காந்த புலத்தை உருவாக்காது. சரியா, சும்மா இருக்கிறாங்க. ஆனா அதே ஆணிக்கு நாங்க ஒரு மின் வளங்களோட தொடுத்தோம்னு சொன்னாங்க அந்த ஆணியை. அந்த ஆணிக்கு நாங்க மின்னோட்டத்தை வழங்கினோம்னு சொன்னாங்க. மின்னோட்டத்தை வழங்கினோம்னு சொன்னால் அந்த ஆணி கேட்டா காந்த இயல்பை உருவாக்கும், காந்த இயல்பை பெற்றுக்கொள்ளும். சரியா, மின்னோட்டத்தை வழங்குற நேரம் அந்த ஆணி காந்த இயல்பை பெற்றுக்கொள்ளும். அதாவது மின்னோட்டத்தை வழங்குற காலம் எல்லாம் அந்த ஆணி ஒரு காந்தமாக செயல்படும், மின்னோட்டத்தை வழங்குற நேரம். சரியா, இது ஒரு ஆணி. சரியா, அதுக்கு மின்னோட்டம் வழங்காத நேரத்துல அது காந்தம் அல்ல. ஆனா எப்ப மின்னோட்டத்தை வழங்குறோமோ அப்ப அது காந்தமா செயல்படும். சரியா, மின்னோட்டத்தை நிப்பாட்டணும்னே காந்தமா செயல்படாது. மின்னோட்டம் வழங்குற காலம் எல்லாம், மின்னோட்டம் வழங்கப்படுற காலம் எல்லாம் அந்த ஆணி காந்தமா செயல்படும். மின்னோட்டத்தை நிப்பாட்டணும், ஆஃப் பண்ணணும்னே அந்த ஆணி அதுக்கு பிறகு காந்தமா செயல்படாது. அப்படியான காந்தங்கள் நான் சொல்றது வந்து மின் காந்தம். சரியா, எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மின்னோட்டத்தை வழங்கி காந்த இயல்பை உருவாக்குற, மின்னோட்டத்தை நிப்பாட்டணும்னு அந்த காந்த இயல்பு இல்லாம போறோம். அப்படின்னா தற்காலிகமானது. சரியா, அப்ப ஆணி மின்னோட்டத்தை வழங்குற நேரம் காந்த இயல்பை உண்டாக்கி அப்படின்னா அந்த ஆணிய சூழ ஒரு காந்த புலம் உண்ட உருவாக்கி கொள்ளும். மின்னோட்டம் வழங்கப்படுகின்ற போது இந்த ஆணியை சூழ ஒரு காந்த புலம் உண்டு. காந்த புலம் என்ன தெரியுமா? காந்தத்திட கவர்ச்சி பரம்பியுள்ள பிரதேசம் உண்டு. அந்த பிரதேசத்தை எங்களுக்கு கண்ணால பார்க்கலாம். சரியா, ஆனா ரெண்டு விஷயங்களை கொண்டு காந்த புலத்தை எங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியும். அது என்னன்னு சொல்லித்தாரு. காந்த புலம் கொண்டு இருக்குதுன்றத வந்து ரெண்டு விஷயங்களை கொண்டு விளங்க முடியும். ஆனா நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இந்த ஆணி காந்தமா மாறிச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு கேட்டா ஒரு சட்டப்பின், ஒரு சேஃப்டி பின், ஒரு சேஃப்டி பின் எடுத்து ஆணிக்கு மேலால வச்சுக்கிட்டு ஒட்டிக்கொள்ளும். ஆணியினூடாக மின்னோட்டம் பாயிர நேரம் ஆணி காந்தமா மாறினா இல்லையான்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். தெரியுமா? ஆணி மின்னோட்டம் பாயிர நேரம் அந்த ஆணிக்கு மேல ஒரு சேஃப்டி பின்னிய வச்சான்னா அந்த காந்தத்துல அந்த சேஃப்டி பின் ஒட்டி கொள்ற மாதிரியே ஆணி மேல ஒட்டி கொள்ளும். அப்படின்னா ஆணி காந்தமா மாறி. சரியா, அப்படின்னால் மின்னோட்டம் வழங்கப்படும் போது, மின்னோட்டம் வழங்கப்படும் போது ஆணி என்ன செய்யுது? காந்த புலத்தை உருவாக்கும், காந்த புலத்தை உருவாக்கும். ரைட்டா, அதுக்கு ஒரு மின்னோட்டத்தை நாங்க ஆஃப் பண்ணணும், காந்த புலம் இல்லாம போயிடுது. அப்படின்னு இது ஒரு தற்காலிகமான ஒரு காந்தம். சரியா, தற்காலிகமான காந்தம். அப்படி உருவாகக்கூடிய அந்த தற்காலிகமான காந்தங்களுக்கு தான் மின்னோட்டத்தை வழங்கினா காந்த இயல்பு பெறக்கூடிய காந்தங்களுக்கு சொல்ற மின் காந்தம். அதாவது மின்னோட்டத்தை வழங்கி காந்தமாக மாற்றக்கூடிய பதார்த்தம் சொல்ற மின்காந்தம். அப்ப ஆணி இங்க என்ன தொழில்படுதுன்னா ஆணி மின்காந்தமாகிறது அப்படின்னு சொல்றேன். மின்னோட்டம் வழங்குற நேரம் அது மின்காந்தமாகும். சரியா, அதே நேரம் சில பதார்த்தங்கள் இருக்கிற. சரியா, இந்த உலகத்துல ஒரு பதார்த்தம் ஒன்றுகிற நியோடிமியம். நியோடிமியம் சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தம், இது ஒரு கலப்புலோகம். நியோடிமியம் இது ஒரு கலப்புலோகம். இது செய்யப்பட்டது வந்து மூணு. ஓ, இந்த இல்ல, நியோடிமியம்ன்றது ஒரு மூலகம் உண்டு. சரியா, நியோடிமியம்ன்றது ஒரு மூலகம். அந்த மூலகத்தோட மெக்னீசியம், வேற என்ன, இரும்பு, அதே மாதிரி போரும், இது எல்லாத்தையும் கலந்து ஒரு கலப்புலோகம் செய்யறாங்க. இந்த கலப்புலோகத்துக்கு ஒரு காந்த இயல்பு ஒன்று இருக்குது. அது நிரந்தரமான காந்த இயல்பு. சரியா, அது நாங்க மின்னோட்டம் வழங்க தேவையில்லை. அது சாதாரண காந்தம். அந்த காந்தத்துக்கு காந்த இயல்பு நிரந்தரமா இருக்கு. சரியா, இன்றைக்கு உலகத்துல அந்த நியோடிமியம் சொல்லக்கூடிய அந்த பதார்த்தத்தை வைத்து செய்யக்கூடிய காந்தங்கள் தான் மிக காந்த, அதாவது நான் சொல்ற வந்து வலிமை கூடிய காந்தமாக சொல்லப்படுது. இந்த கலப்புலகம் தானே இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வலிமை கூடிய காந்தம். வலிமை கூடிய காந்தம், அதாவது நியோடிமியம் தான் மெயின் மூலகம். அதோட மெக்னீசியம், இரும்பு, போரன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து செய்யப்பட்ட அந்த கலப்புலகம் தானா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வலிமை கூடிய நிலையான காந்தம். அப்ப நிலையான காந்தம்ன்றது வந்து இந்த மின்னோட்டம் வழங்க தேவையில்லை அவங்களுக்கு. அந்த பதார்த்தங்களுக்கு மின்னோட்டம் வழங்காமலேயே நிரந்தரமாக காந்த இயல்பு இருக்கும். அதான் நாங்க நிலையான காந்தம் சொல்றோம்.